தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ் தாயின் காட்சி மனதில் நிற்கும் வரை எற்றைக்கும் எவனுக்கும் மண்டியிடான் மண்டியிட்டால் பெற்றவர்கள் நமது நாட்டு பிரதமருக்கு புரியவில்லை, கன்னட நாட்டு பிரதமருக்கு புரிந்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதும், ஜனவரி மாதம் முழுவதும், கன்னடா முழுவதும் தமிழ் பண்பாட்டை கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், கன்னட நாட்டிலே இருக்கிற பிரதமருக்கு இந்த கன்னடாவை நம்ம எட்டி பிடிக்க 100 வருஷம் ஆகும். அவன் அங்க போயிட்டான். அவ்வளவு உயர்ந்து நிற்கிற கன்னட நாடு ஜல்லிக்கட்டை கொண்டாடி என்று சொல்லுகிறது. ஒரு மாதமாக ஜனவரி முழுவதையும் இது பொங்கல் மாதம், இது ஜல்லிக்கட்டு மாதம் என்று அறிவித்து அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது இங்கே ஏன்டா திண்டாட்டத்தை உருவாக்குகிறீர்கள்? உலகம் முழுக்கத்திலே உருவாக்குற தமிழனுக்கு பங்கு இருக்குது. சிங்கப்பூர்னு பேரு வச்சவன் தமிழ், ஊர்னு வருது பாத்தீங்களா? ஊர் எல்லாத்தையும் உருவாக்குற தமிழ். இது உங்களுக்கு எனக்கு தமிழனுக்கே புரியல. சிங்கப்பூர் பிரதமருக்கு புரிந்திருக்கிறது. அவர் இப்ப சிலம்பாட்டு எடுத்து ஆடிட்டு இருக்காரு. உலகத்துல பொங்கலுக்கு நிகரான விளையாட்டு கிடையாது. இந்தியாவில மிகப்பெரிய பண்டிகை பொங்கல். இந்தியாவில மிகப்பெரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதனாலதான் இது அடக்க பாக்குறாங்க. நம்மளே தமிழன்னா ஏமாளி, தமிழன்னா இழிச்சவாய, தமிழன்னா கோமாளின்னு சொல்லியே 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில சுட்டு கொண்டாங்க. தமிழங்கிறதுனால நம்மளை காலி பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பேசாமலே நம்மளை எல்லாம் ஒண்ணு திரட்டது யாருப்பா? வாயில்லாத அப்பாவி பிராணின்னு சொல்ற காலமாக அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் பண்பாடு என்னன்னு நம்மளுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி யாருக்கு பயப்படலையே? போலீஸ்காரனை முதற்கொண்டு தப்புன்னு அடக்க வந்தாலும் முட்டி தள்ளுது இல்ல. ஆனா அதே காக்கி சட்டை அந்த காளை மாட்டுக்கு முத்தம் கொடுத்து தொப்பியை கலட்டி விட்டு ஜல்லி மாட்டுக்காக உலகத்தில் இருக்க ஒத்துக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் தாய் மொழி தமிழ். இந்தியாவில் இருக்க மொழிகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க மொழிகளுக்கு தமிழ் தாய தாய்மொழி உலகமே கொண்டாடுகிறது. நம்மளை பார்த்து சொல்றான் காட்டு பிராண்டியம். ஆமா, நாங்க காட்டு பிராண்டி தான். அதான் உலகத்தில் இருக்க எல்லாருமே எங்களுக்கு தலை வணங்குறோம். நாங்க காட்டு பிராண்டி சொல்ற அந்த காட்டு பிராண்டி மொழியை வச்சுக்கிட்டு தானே ராஜராஜ சோழர் உலகத்தை வென்று காட்டிட்டார். உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து கொகைகளுக்குள் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க, காட்டுகளுக்குள் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு கப்பல் விட்ட பரம்பரை நாங்க. தமிழனா உனக்கு அவ்வளவு இழிச்சவா தெரியும்? என்ன பலனாய் எழுதி கிழிச்ச 10 பேர் தான் சேர்ந்தாங்க, 1000 பேர் தான் சேர்ந்தாங்க, 100 பேர் தான் சேர்ந்தாங்க அனுப்பிட்டு இருக்க. லட்சக்கணக்கான வீர இளைஞர்கள் ஒன்றாக திரண்டு தமிழ்நாட்டை ஒண்ணு கழிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை மட்டும்தான் இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலகத்துல எல்லா நாட்டிலும் இப்ப ஜல்லிக்கட்டு வேணுங்கிறாங்க. என்ன செய்ய போற? மெரினாவில்
முடித்தாங்களே சொல்லி பதறி போய் நேற்று செல்போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. 3 நிமிஷத்துல நம்ம இளைஞர் எவனாலும் மறக்க முடியாது தமிழன்டா. சொல்லி பாரு, தமிழ் தமிழ் சொல்லிட்டே பாரு, அமிழ்துன்னு வருதா இல்லையான்னு பாரு. தமிழ் தான் இன்னைக்கு இந்தியாவுல 2 நாய் தான் நாட்டுனாய் தெரியுமா? இந்தியாவுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை 2 நாய் தான். அந்த 2 நாய்க்கு தாயகம் தெரியுமா? தமிழ்நாடு. மற்றதெல்லாம் கலப்பு. அதனால அதே மாதிரி தான் சொல்றான், நாட்டு நாயினால இந்தியா முழுக்க ராஜபாளைய நாய சொல்றாங்க. அது மாதிரி தான் நாட்டு மாடுனா காங்கேய மாடு, உம்பளச்சேரி மாடு, பருத்தூர் மாடு. அதனால வேண்டா வந்து இளைஞனுக்கு காலையில் பேர் வச்சிருக்கான், மாட்டுக்கு காலையில் பேர் வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இந்திய அரசியல் சாசனத்தை பெருசா வச்சுட்டு பக்கத்தே வச்சிருக்கிற புடுங்கிகளே சாமி கூட பாரு, சாமிக்கு பக்கத்துல நாங்க தான் மாட்டை கொண்டு வச்சோம். வேற எவன் சாமி கும்பிடுங்க, ஏதோ மாடு, அந்த மாடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. நம்ம யார மதிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கு, நடிகனை மதிக்கணும் சொல்லி கொடுத்துச்சா? இந்த மாடு தான் எனக்கு புத்தி போட்டு நடிகை முன்னாடி போகாத, உனக்கு பின்னாடி நடிகை வருவான்னு சொன்னது இந்த மாடு. அம்புட்டு நடிகர்கள் இப்ப நம்ம இளைஞர்கள் பின்னாடி வந்துட்டாங்கல்ல. நிச்சயத்தையால பண்ணி எழுதி வச்சாங்க. ஒரு சின்ன பையன் கேள்வி பார்த்தீங்களா? ஒரு சின்ன பையன் 6 வயசு பையன் நேற்று ரயில் நிப்பாட்டி விட்டேன். அக்கறைக்கு சொன்ன 2 ஆங்கொரு காற்றினை மர பொத்திட வைத்து வெந்து தனித்தது காடு தளம் வீரத்தில் குஞ்சற்று மூக்கற்று உண்டோ 70 வயசு பாட்டி. 2 கை இல்ல மதுரையில அலங்காநல்லூர்ல 2 கை இல்லாத ஜல்லிக்கட்டுக்காக நிக்கிறாயா? எங்களை ஒண்ணும் பண்ண முடியாத நிலையை நீங்க கடந்த 2000 ஆண்டுகளிலே இதுதான் முதல் முறையாக இளைஞர்கள் இவ்வளவு பேர் ஒன்றாக திரண்டிருக்கிறார். ஏதோ நம்மள பேசிட்டு இருக்க நினைக்காதீங்க. உலகம் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நீங்க ஒன்னா சேர்ந்தா சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மாமனாய நம்மளுக்கு சொல்லி கொடுத்து புத்தி சொல்லி கொடுத்து. எனவே தமிழா தமிழா விழித்தது ஜாதி பார்க்காதே, மதம் பார்க்காதே, தமிழன் என்கின்ற ஒரு இளைஞன் மாறு. தமிழை வளர்த்த மாடு, தமிழனைய வளர்த்த மாடு. அதனால நம்ம தெய்வத்துக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிருக்கோம். இனி எழுந்து விட்டார்கள், இவர்களை உட்கார வைக்க முடியாது, இனி ஏமாற்ற முடியாது. சொல்றாங்கல்ல, எங்க தாத்தனை ஏமாத்தி விட்டீங்க, எங்க அப்பா அதெல்லாம் ஏமாத்தி விட்டீங்க, என்ன எப்படி ஏமாத்துவாங்க? ஏமாற்ற முடியாது. எனக்கு என்ன சின்ன பையன் கேள்வி இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்க இந்த உணர்வு ஜல்லிக்கட்டு மாட்டை காப்பாற்றுகின்ற வரை ஓயாது. நாங்கள் வாடி வாசலை திறக்கின்ற வரை எங்கள் வீட்டு வாசலை திறக்க மாட்டோம். ஒரு மாடு விட்டு பார்க்காதீங்க, நம்ம தெய்வமாக வைத்த. ஏன் இப்படி ஒரு மாடு கேட்குது? ஏன் ஜெர்சி மாட்டை வச்சு நீ அமெரிக்காவில் ஒரு படம் திரட்டு பார்ப்போம். ட்ரம்புக்கு முன்னாடி ஒபாமாவே நிக்க முடியல. அப்படி ஏன் நிக்க முடியல? இது வந்து சாதாரண மாடு இல்ல, அவங்களுக்கு பண்பாட்டோட சேர்ந்து இருக்கிறது. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கேன் கேரளா போய், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு. என்ன ஓ பண்பாடு, மலையாள பண்பாடு, சாதாரண பரதேசி நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா கேரளாவில் இருக்க முதலமைச்சர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விளையாடு கொண்டிருக்கிற 10,000 ஜல்லிக்கட்டை தடை செய்யாதேன்னு. நாம சொல்லல, கேரளாவில் இருக்க முதலமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் என்னங்க வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன். அது சொல்றேன், எனக்கு தமிழ்நாடு தெரியாது, எனக்கு தமிழ்நாடு எங்க இருக்கிறது தெரியாது, தமிழ் மொழி தான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றத பார்த்தா ஜல்லிக்கட்டு நடத்தி ஆக முடியாது. அவங்களுக்குலாம் உண்மை புரியுது, நம்மளுக்கு தெரியலையா? தெரியாம நடிக்கிறானுங்க. நடிக்கிறவனுங்களை நம்புறத நிப்பாட்டணும். இல்லைன்னா 2 பொம்பளை குத்தி
கொலை செஞ்சிருவோம் மாடு. எதை எடுத்தாலும் அவன் நடிப்ப முந்தைய தலைமுறை ஏமாந்தது போது இந்த தலைமுறை ஏமாறாது. இந்த தலைமுறைக்கு போராட தெரிஞ்சிருக்கு பாருங்க. சவால் விடுறாங்க வந்து வர்றா அப்படின்னு. சின்ன குழந்தை வயசான பாட்டி வேற குமாரி அனைவரையும் எல்லாரையும் ஒண்ணா திரட்டிட்டாங்கல்ல. இந்த மாதிரியான உணர்ச்சியை இந்த மாதிரியான அறிவு பெருக்கு உலகத்தில் எவனுக்கு கிடையாது. சொல்லுங்க, நான் இன்னொன்று கேட்கிறேன். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு? எங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஒன்னா நிக்கிறோமே, எந்த மாநிலத்திலையாவது இப்படி திரட்டி காட்டுங்க பாப்போம். என்னன்னா 2000 வருஷம் இல்ல 10,000 வருஷமா நம்மளுடைய பாரம்பரியத்துல நமக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க நாகரிகம்னா என்னன்னு. எவ்வளவு பெண்கள் வந்து அமர்த்திருக்காங்க. ஏதாவது கலாட்டா நடந்துச்சா? ஏன்னா இப்படிப்பட்ட கூட்டத்தை பெங்களூர்ல கூட்டா பார்ப்போம், மும்பையில கூட்டா பார்ப்போம், எங்கேயுமே கூட்ட முடியாது. ஏன் நாகரிகம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தவர்களே தமிழர்கள் தான். பார்த்து சொல்றியா? எவெல்லாம் ஜல்லிக்கட்டு வேணாம்னு சொன்ன தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வராதீங்க. எவெல்லாம் தமிழை காட்டு பிராட்டி சொன்னா அப்ப காட்டு பிராட்டி இருக்கிறத உடைக்கிறதா வேலை வழிய நெருப்புடா நாங்கள் சொல்லுங்க. இனியும் நாம் தாமதித்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பேசி நாம் இப்ப ஒன்னாவது காரணமே மாடு மட்டும் இல்லைங்க, மாட்டை வளர்த்த விவசாயி செத்து போயிட்டானே. 200 விவசாயிகள் செத்து போய் விட்டார்கள். ஆனால் சாகடித்த காவிரி நீரை தராதவனுக்கு அங்க நிவாரண நிதி போகுது. என்னையா நியாயம் இது? எல்லாம் கட்டி கேட்கிறோம். நான் கேட்கிறேன், நீங்க பீட்டான்னு இருக்கீங்க. பீட்டா நம்ம நாட்டை விட்டுலாம் போக முடியாது. நீ கொக்கோ கோலா குடிக்க மாட்டேன்னு சொல்லு. எப்படியா பீட்டா ஒழிஞ்சா பீட்டா ஒழிஞ்சுவா? எல்லாம் ஒன்னா இருக்காயா? நீ பெப்சி குடிக்காத, நீ கேஎஃப்சி போகாத. எப்படி வேலை செய்யறான்? இப்ப நம்ம நடிகனுக்கு எல்லாம் வந்து காசு கொடுத்துட்டா, கார் கொடுத்துட்டா, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிறாங்க. பெப்சியை நம்மளும் வாங்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த போராட்டத்துல முதல் முறையா காசு கொடுத்து கொக்கோ கோலா வாங்கி தெருவில் ஓட்டு உடச்சு குடிக்கிறேன். ஏன்னா இப்ப இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு புரிஞ்சு வச்சு நம்ம தண்ணி எல்லாம் போனதுக்கு இவன் தாண்ட காரணம் அப்படின்னு. ஏன் தண்ணி, ஏன் மாடு, என்னுடைய உரிமை. இதை நான் காப்பாத்த வேற எவன் காப்பாத்துவான்? இன்னொன்னு சொல்றேன், இந்த போராட்டம் நகரத்துல தான் வந்துச்சு. நகரத்துல இருக்கவங்களுக்கு காலமாடு தெரியாது, காங்காய மாடு தெரியாது, பர்கூர் பாட்டா தெரியாது. நான் அத்தனை பேர் ஒன்னா வந்துட்டாங்கல்ல. எங்களுக்குள் நகரம், கிராமம், ஆண், பெண், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த மதம் இந்த மதம் ஒட்டுவசுக்கு எதுவுமே அப்படித்தான் இந்த ஒரு 2000 ஆண்டு காலத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதை நாம் விட்டுவிடக் கூடாது. மாசம் என்ன, ஜனவரி மாசம் அப்படிங்கிற பிப்ரவரி மாசம் 2 மாசம் தான் வெள்ளக்காரன் பேர் அர்த்தம் சொல்றான். ஏன்னா ஜூலைக்கு வந்து ஜூலியஸ் சீசரா, அகஸ்டஸுக்கு வந்து அகஸ்டஸ் சீசரா. சரிடா, 2 மாசத்துக்கு சொல்லிட்டேன். மீதி எல்லா மாசமும் எதை சொல்லுடான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்ல தெரியல. அத்தனை மாதத்துக்கு பேர் வச்ச தமிழ் மறைக்க பாத்தியா? நவம்பர் பேர் வச்சுக்க. நவனா என்ன, நவனா 9 சொல்லி கொடுத்தது நாங்க எங்களுக்கே காமிச்சீங்க. டிசம்பர்னா தசாவதாரம், தசம்னா 10 தசாவதாரம் எங்களுக்கு சொல்றீங்க. செப்டம்பர் 7 சப்தம்னா 7 சப்த கன்னிகள் சொல்லி கொடுத்தது நாங்கடா, எங்க பரம்பரை. நீங்க அப்படி செப்டம்பர் எங்களுக்கு பேர் வைக்கிற. ஆகவே நாம் நம்முடைய மொழியை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியும், நம்முடைய தமிழ் மாட்டை காப்பாற்ற வேண்டும். விவசாய பெருமக்கள் விவசாயத்தை காப்பாற்றாமல் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கே எதிர்காலம் இல்லை. இதை உரத்து சொல்லுகிறவன் தமிழன் மட்டும்தான். அவன் மாட்டுக்காக மட்டுமல்ல, மனித கோத்துக்காக போராடி கொண்டிருக்கிறான், மனித மாண்புக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு சொன்னது போல வீரம் தான் முக்கியம், வீரம் தான் முக்கியம். விலை போன கயவாளிகள் அவர்கள் ஒன்னையும் புடுங்க முடியாது. எங்க இளைஞர்களுடைய ஒரு முடிய கூட உன்னால புடுங்க முடியாதா? இங்க இருக்கிறத மாதிரி எல்லா நாட்டுக்கும் போயிருக்க, எல்லா நாட்டையும் ஜல்லிக்கட்டு கொடிய தயாரி குடிச்சிட்டு இருக்க.
தெரியுமாடா? பெருசா பிடிங்க கடிதம் அந்த காலம் நாங்க இமெயில கண்டுபிடிச்ச தமிழன்டா. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல டிஷன் என்னென்னமோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இசை மியூசிக் அப்படின்னு கொடுக்குறீங்களா? இளையராஜா இசையை மீறி எவனாவது இளையராஜாவை தூக்கி பிடிக்கிற அவன் அளவுக்கு இசையில தர்க்கம் படைக்கவே முடியல. தமிழ் இசைதான் அவங்க எல்லா இசைக்கும் மூலம். தமிழ் பண்பாடு தான் உங்கள் பண்பாட்டுக்கு மூலம். தாயை மறந்து விட்டதால் தான் நீங்கள் தமிழ் மொழியை வெறுக்கிறீர்கள், தமிழ்நாட்டை வெறுக்கிறீர்கள், தமிழ் மக்களை வெறுக்கிறீர்கள். நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் பகைவர்களாகவே வாழ்ந்து விட்டு போங்கள். ஆனால் பகைவர்களை கூட கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டுங்க. துரோகிகளை முதலிலே இனம் கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் மாவீரன் பிரபாகரனுடைய பரம்பரை அல்லவா? வீரம் தான் விளைவாகாது. நாங்கள் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறோம். அறிவும் மானவும் அழகு என்று பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எங்கள் முப்பாட்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எனவே எங்களால் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நில்லடா என்று சொன்னோம். தலை நிமிர வேண்டும். இந்த நூற்றாண்டில் தலை நிமிரவில்லை என்றால் இது எதிர்கால நோக்கி கிடையாது. இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டை ஒழிக்கணுங்கிறத அவங்க திட்டம். தமிழ் எனக்கு நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான். விவசாயிகளை ஒழிச்சுட்டான். விவசாயத்தை ஒழிச்சுட்டா நம்ம என்ன எதை வச்சு சாப்பிடுவது? ஜெர்சி மாடை அமெரிக்காவுக்கு அனுப்பு வேண்டாம், அப்பதான் வீட்டை ஒழிக்க முடியும். ஆகவே நாம் வாடி வாசல் திறப்பது என்பது தமிழ் பகைவர்களுக்கு விடப்பட்டிருக்கிற சவால். எங்களை மீறி உன்னால் தமிழ்நாட்டிற்குள் எதுவுமே செய்ய முடியாது. அந்த உணவு வந்து விட்டதா அல்லவா? நாங்கள் நீ யார் வேணாலும் இருந்திருப்போம். நாங்க வந்து நடத்தி காமிக்கிறோம். நீ தடை போட்டுக்க, தடை அதை உடை, அதுவே